வணக்கம். பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் அவங்களோட வரலாறுலேருந்து ஒரு பேரை மொத்தமா தூக்கணும்னு நினைச்சாங்க. ஏன்? ஏன்னா அந்த பேர் ஒரு ராணியோடது. அவங்கள கண்டா பிரிட்டிஷ்காரங்களுக்கு அவ்வளோ பயம். இன்னைக்கு நாம பார்க்க போறது அப்படி மறைக்கப்பட்ட ஒரு ராணியோட கதை தான். யோசிச்சு பாருங்க, உலகத்தையே ஆண்ட ஒரு பேரரசு ஒரே ஒரு பெண்ணோட பேரை அவங்க ரெக்கார்ட்ஸ்ல நீக்கணும்னு ஏன் முயற்சி பண்ணணும்? நாம நிறைய ராணிகளை பத்தி கேள்விப்பட்டிருப்போம். அவங்க ராஜதந்திரத்தால ஜெயிச்சாங்க. ஆனா இது போர்க்களத்துல நின்னு வாளேந்தி ஜெயிச்ச ஒரு ராணியோட கதை. இங்க நாம ரெண்டு வகையான சக்தியை பார்க்கறோம். ஒன்னு மத்தவங்களோட கூட்டணி வச்சு வர்ற சக்தி, இன்னொன்னு வால் முனையிலிருந்து வர்ற சக்தி. வேலு நாச்சியாரோட சக்தி பிரிட்டிஷ் ஆட்சிக்கு நேரடியான ஒரு மிலிட்டரி த்ரெட்டா இருந்துச்சு. அதுதான் அவங்கள ரொம்ப ஆபத்தானவங்களா மாத்துச்சு. ஒரு போராளிய புரிஞ்சிக்க முதல்ல அவங்களோட வளர்ப்பை பத்தி தெரிஞ்சுக்கணும். சொல்லப்போனா 18ஆம் நூற்றாண்டுல ஒரு பெண்ணுக்கு இப்படி ஒரு வளர்ப்பு கிடைச்சது ரொம்பவே ஆச்சரியமான விஷயம். 1730ல பிறந்த இளவரசி வேலு நாச்சியார் ஒரு இளவரசனுக்கு கிடைக்கிற எல்லா பயிற்சிகளோடையும் வளர்க்கப்பட்டாங்க. பல மொழிகள் கத்துக்கிட்டாங்க. ஆனா அவங்களோட உண்மையான கல்வி போர்க்களத்துல தான் இருந்துச்சு. குதிரையேற்றம், சிலம்பம், வளரின்னு எல்லா கலைகளையும் கத்துக்கிட்டாங்க. அவங்க ஒரு ராணியா மட்டும் இல்ல, ஒரு தளபதியாவும் தயார் செய்யப்பட்டாங்க. ஒரு ராணியா அவங்களோட வாழ்க்கை ரொம்ப அமைதியா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியோட பேராச பார்வை அவங்களோட வளமான சிவகங்கை ராஜ்யத்து மேல பட்டது. அப்போ எல்லாமே மாறிப்போச்சு. அந்த அமைதி முடிவுக்கு வந்தது. இந்த இடத்துல தான் அவங்களோட உலகம் நுருங்கி போகுது. ஒரு ராணியோட பாதை ஒரு புரட்சியாளரோட பயணமா மாற ஆரம்பிக்குது. 1772ல பிரிட்டிஷ்காரங்க சமாதான பேச்சுவார்த்தைன்னு கூப்பிட்டாங்க. ஆனா அது ஒரு பொறி. கர்னல் பாஞ்சோர் தலைமையிலான படை கோவில்ல ஆயுதமே இல்லாம இருந்த வேலு நாச்சியாரோட கணவரை வஞ்சகமா கொன்னாங்க. இது ஒரு போர் கிடையாது, இது ஒரு படுகொலை. யோசிச்சு பாருங்க, அந்த காலத்துல ஒரு ராணி விதவை ஆயிட்டா அவங்களுக்கு முன்னாடி இருந்த ஒரே வழி உடன்கட்டை ஏறுறது தான். ஆனா வேலு நாச்சியார் அந்த விதியை ஏத்துக்கவே இல்ல. தன்னோட கணவரோட சிதைக்கு முன்னாடி நின்னு அவங்க கண்ணீர் விடல, பதிலா அந்த நெருப்பையே சாட்சியா வச்சு ஒரு சபதம் எடுத்தாங்க. பழிவாங்கும் சபதம். இப்போ ஒரு முக்கியமான கேள்வி வருது. ராணுவமே இல்லாம நாட்டை விட்டு துரத்தப்பட்ட ஒரு ராணி எப்படி உலகத்தையே ஆள்ற பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை எதிர்த்து போராட முடியும்? அதுக்கு பதில் பொறுமை, புத்திசாலித்தனம், அப்புறம் சரியான கூட்டாளிகள். அவங்க 8 வருஷம் தலைமறைவா இருந்தாங்க. ஆனா சும்மா ஒளிஞ்சிட்டு இருக்கல, ஒரு பெரிய திட்டத்தை தயார் பண்ணிட்டு இருந்தாங்க. பிரிட்டிஷாரோட கண்ணுல படாம அவங்க கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத ஒரு ஆயுதத்தை உருவாக்குனாங்க. அதுதான் ஒரு முழுமையான பெண்கள் படை. மைசூர் மன்னர் ஹைதர் அலி பிரிட்டிஷ்காரங்க பயந்த ஒரே இந்திய அரசர். வேலு நாச்சியார் அவருக்கு கடிதம் அனுப்புனாங்க. ஆனா பதிலே இல்ல. அதனால அவங்க காத்திருக்கல. ஒரு சாதாரண சிப்பாய் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு ஹைதர் அலியோட அரசவைக்குள்ளேயே நுழைஞ்சு நேரடியாவே அவர்கிட்ட பேசினாங்க. அதுவும் உருதுல, சரளமா. அவங்களோட தைரியமும் ராஜதந்திரமும் ஹைதர் அலிய ரொம்பவே கவர்ந்துருச்சு. அவர் வெறும் வாழ்த்து மட்டும் சொல்லல, 5000 வீரர்கள், நவீன பீரங்கிகள்னு ஒரு முழு இராணுவத்தையே வேலு நாச்சியாருக்கு கொடுத்தாரு. இப்போ வேலு நாச்சியார் போருக்கு தயார். எப்போ படைகள் ரெடி, ஆயுதங்கள் ரெடி. வேலு நாச்சியார் தன்னோட ராஜ்யத்தை மீட்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஆனா வரலாறு நமக்கு எப்பவுமே சொல்ற ஒரு பாடம் என்னன்னா, பெரிய வெற்றிகளுக்கு பின்னாடி எப்பவுமே பெரிய தியாகங்கள் இருக்கும். இந்த போரோட முதல் தியாகி ஒரு ராணியோ தளபதியோ கிடையாது. அவங்க பேரு உடையாள். ஒரு சாதாரண ஆடு மேய்க்கிற பெண். ராணி எங்க இருக்காங்கன்னு சொல்ல மறுத்ததுக்காக பிரிட்டிஷ்காரங்க அவங்கள கொன்னுட்டாங்க. அவங்களோட நினைவா வேலு நாச்சியார் தன்னோட பெண்கள் படைக்கு உடையாள் படை அப்படின்னு பேர் வச்சாங்க. பாருங்க, ஒரு சாதாரண பெண்ணோட தியாகம் ஒரு புரட்சிக்கே அடையாளமா மாறுச்சு. இந்த உடையாள் படையோட தளபதி தான் குயிலி. இப்போ நாம பார்க்க போறது ராணுவ வரலாற்றிலேயே ரொம்ப ஆச்சரியமான ஒரு நிகழ்வு. அதோட மையம் இந்த குயிலி தான். விஜயதசமி திருவிழா. கோட்டைக்குள்ள மக்கள் கூட்டம் அலமோதுது. அந்த கூட்டச்சோட கூட்டமா குயிலியும் அவங்களோட படையும் சத்தமே இல்லாம உள்ள நுழையறாங்க. அவங்களோட இலக்கு ஒன்னே ஒண்ணுதான், பிரிட்டிஷாரோட ஆயுத கிடங்கு. அங்க போய் குயிலி செஞ்ச காரியம் சரித்திரத்துல யாரு செஞ்சதில்ல. தம் மேல எண்ணெய ஊத்திக்கிட்டு தனக்குத்தானே தீ வச்சுக்கிட்டு அந்த ஆயுத கிடங்குக்குள்ள குதிச்சுட்டாங்க. அந்த ஒரு தியாகம் பிரிட்டிஷாரோட மொத்த பலத்தையும் காலி பண்ணிடுச்சு. எதிரியோட ஆயுதங்கள் எல்லாம் அழிஞ்சு போனதும் வேலு நாச்சியார் இறுதி தாக்குதலை நடத்தினாங்க. தன்னோட ராஜ்யத்தை மீட்டாங்க. இதன் மூலமா போர்க்களத்துல பிரிட்டிஷார தோற்கடிச்ச முதல் இந்திய ராணிங்கிற பெருமையை பெற்றாங்க. பாருங்க, அவங்க ஒரு போரை ஜெயிச்சதோட நிறுத்தல. அதுக்கப்புறம் 10 வருஷம் ஆட்சி செஞ்சு தன்னோட நாட்டுக்கு அமைதியும் வளத்தையும் திரும்ப கொண்டு வந்தாங்க. அப்போ இவ்ளோ பெரிய வீர வரலாறு எப்படி நமக்கு தெரியாமலே போச்சு? ஏன் இது மறக்கப்பட்டுச்சு? வேலு நாச்சியாரோட கதை நமக்கு ஒன்னே ஒன்னு தெளிவா சொல்லுது.
வரலாறுங்கிறது வெறும் எழுதப்பட்ட புத்தகம் மட்டும் இல்ல, அது சில சமயம் மறைக்கப்பட்ட உண்மைகளோட தொகுப்பு. அவரை மாதிரி இன்னும் எத்தனை வீரர்களோட கதைகள் நம்ம வரலாற்றிலிருந்து மறைக்கப்பட்டிருக்கு. அதையெல்லாம் தேடி கண்டுபிடிக்க வேண்டியது நம்ம கடமை. இந்த வரலாற்று பயணத்துல என் கூட இணைஞ்சதுக்கு நன்றி.